Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிருச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னன்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போறார், ஓவர் ஸ்டே. அவங்களாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுப்பாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது, மே மாத சிறப்புகள். மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாம், நான் அடிக்கடி நிறைய வெளிநாடுகள் செல்லும் பொழுது கூட சொல்கிறாங்க, நான் அது ஏங்க நீங்கள் கன்னிராசின்னா சிரிக்கிறீங்க அப்படின்னு. சார், நான் உங்களுடைய நிலையை கண்டு சிரிக்கவில்லை, உங்களுக்கு வர கிரக கஷ்டங்களை பார்த்து சிரிக்கலை. உங்கள் பிராண்டு நேம் எனக்கு ஒரு அது ஒரு ஆச்சரியத்தை தருது. ரிச்சிகராசிக்காரர்கள் எடுத்துங்க, கடைசி வரைக்கும் தேளு தான். மீனராசி நாளெலாம் கடைசி வரைக்கும் மீன் தான். கடகராசி கடைசி வரைக்கும் நண்டு தான். ஆனால் நீங்கள் கன்னிராசி, 50-60 வயசு ஆனாலும் கன்னிராசி, அதான் அவங்களோட ஸ்பெஷல். ஆனால் உங்களுக்கு போய் ஏழக்கூடியவன் பாதகாதிபதி, 2 திருமணம், காத்து வாக்கில் 2லாம் சொன்னாங்க பாருங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பு கூட இல்லைங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ அந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன நடக்கும் உங்களுக்கு பலன்? இருக்கிறதுலேயே மோசமான ஒரு மாதம் இந்த மாதத்துலேருந்து தொடங்குகிறது. ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன், நல்ல விஷயம் நடக்க போகுது. பிஸ்னஸ் மேனுக்கு, ஒர்க்கிங் பர்சனுக்கெல்லாம் ரொம்ப மோசமான நேரம். சில பேர் இந்த அண்ணாமலை மாதிரி படத்தில், அசோக் உன் டைரியில் எழுதிக்கோ, அந்த மாதிரிலாம், எப்படி நீ இந்த கம்பெனி ஒட்டி என்ன அனுப்பிச்சியோ அதே மாதிரி ஒரு கம்பெனி நான் தொடங்கி காட்டலை, அதெல்லாம் இந்த மாதம் தான் ஆரம்பிக்க போகுது. பல நாள் வெறுப்பாக இருக்கும், உங்கள் மேனேஜர் உங்களை கார்னர் பண்ணுறாருன்னு உங்களுக்கே தெரியும். இவன் யார் மேலே கோபமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் காட்டுவான். சார், நிறைய மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சண்டை போட்டு வந்துருப்பான். வந்ததுக்கப்புறம் சிலப்பதிகாரம் கொரோனான்னு குறுந்தொகை 8 தொகை கம்மின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்குறது. அவன் கேள்வி கேட்குற லட்சணத்தை வச்சே தெரியும், எங்கேயோ போய் வரிசை அப்போ தான் காலையிலே திட்டு வாங்கிட்டு இருக்கான். ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்களா? நம்ம அதுக்காக ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருக்கணும். ஆமாண்டா, சம்மந்தம் இல்லாமல் நம்ம மேனேஜர் திட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் யாரோ துன்புறுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அவர் நம்மளை துன்புறுத்துறாரு. கூச்சப்படாதீங்க, நீங்கள் உடனே யாராவது துன்புறுத்திருங்க, டிப்ரெஷனை மைண்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. இதே மாதிரி யாராவது நமக்குன்னு யாராவது டீ கொடுக்க வைப்பாங்க, ஆஃபீஸில் பேப்பர் போடுற பையன் யாராவது இருப்பான், அவனை கூப்பிட்டீங்க வா, டிபிஎம்னா என்னன்னு தெரியுமா, டிகிஎம்னா என்னன்னு தெரியுமா, அது கேள்வி கேட்டுருங்க. அது தெரிஞ்சா நான் ஏன்டா அப்படி இருக்கேன், நானும் ஒன்றை மாதிரி இன்ஜினியர் ஆக மாட்டேனா. டிப்ரெஷன் சார், டிப்ரெஷன். அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார், 6லே ராகு, அதே மாதிரி 9ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 3-8 கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று 11ல் இருக்கிறார். அடடா, பிரமாதமாக இருக்கு. 2 கூடிய தனாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். எல்லாமே சூப்பராக இருக்குது. பணம் பல வழிகளில் வருகிறது. அட் த சேம் டைம் பணம் பல வழிகளில் வருகிறதுங்கிறத தாண்டி
உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் வீடு 11ஆம் வீட்டிலே 12ல் கேது இருக்கிறார், 11ல் செவ்வாய் இருக்கிறார். நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம்தான். 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரே தூக்கி ஃபாரின்ல வச்சிடறார். இப்படி வச்சு அழகு பார்க்குறார். அடடா, ஏசியில் இருக்கீங்க, இதில் இருக்கீங்க, கனடாவில் இருக்கீங்க, ஒன்டேரியில் இருக்கீங்க, உங்கள் கனவு கண்ட்ரிக்கு உங்களை கூட்டு போயிடுறாரு. சார், வாழ்க்கையில் கன்னிராசிக்காரங்களாம் மே மாதம் பண்ண வேண்டிய முதல் ஆக்டிவிட்டி என்ன சொல்லுங்கள்? வீடியோ கால். என்ன வீடியோ கால்? ஆஸ்திரேலியா போய் இறங்கி உங்களுடைய ஹோட்டல் ரூமுக்கு போன உடனே ஒரு வீடியோ கால் போட்டு, நம்ம வாழவே கூடாதுன்னு ஒருத்தன் நினச்சான்ல, அவனுக்கு வீடியோ கால் பண்ணும். வந்துட்டு, ஹே டியூட், ஹவ் ஆர் யூ? இங்கே பார்த்தீங்களா, கிளைமேட் இஸ் வெரி வின்டர், ஒரே 10 டிகிரி தான், ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படிங்கிறோம். 10 டிகிரி புழுக்கமாக இருக்கா? எனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி நீச்சல் குளத்தில் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுங்கள். வயிறு எரிஞ்சு சாப்பிட்டோம். ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்தால் இன்க்ரிமெண்ட்டே தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனெல்லாம் எப்படி வெறுப்பேற்றுறது? நீ இன்னும் ஸ்டில் யூஆர்னு கொட்டாம்பட்டி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சார், சில நேரங்களை மிஸ் பண்ணவே கூடாது. சின்ன வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாது. அப்பப்போ சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிக்கிறோம். கஷ்டப்பட்டு தானே ஃபாரின் வந்தீங்க. அப்பா அம்மாவை கண்டிப்பாக அவங்க 5 காசு மதிக்க போகிறதில்ல. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை மதிக்கவே போகிறதில்ல. நம்ம பொண்டாட்டிகிட்ட பந்தா காட்ட முடியுமா? சரி சரி போனா அப்படின்ட்டு தூங்கு போ அப்படின்ட்டு போகிறா. அப்போ யார் தான் இதை கண்டு நம்ம எதிரி இருக்கா பாருங்க, அவரால் அன்றைக்கி நைட்டு தூங்கவே முடியாது. என்னது, நீ கனடா போயிட்டியா? போம்ல. அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவான் 4 பார்க்கிறார். சரி, இதெல்லாம் நடக்குது. அப்புறம் ஏன் சார் மேனேஜர் ப்ராப்ளம்? நீங்கள் வெளிநாடு ஊர் செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டு தப்பிச்சு வேற ஊர் போகிறீங்களா? நடக்கும். அல்லது இந்த வேலையே வேண்டான்னு விட்டுவிட்டு நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்களா? சூப்பராக நடக்கும். ஆனால் இருக்கிற கம்பெனிலே கண்டினியூ பண்ண போகிறேன், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா கம்பல்சரி இந்த மே 15க்கு அப்புறம் கம்பல்சரி வேலை போயிடும். எழுதி வச்சிங்க, கமெண்டில் நீங்களே போடுவீங்க. ஏனென்றால் குரு பகவான் 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும் என்பது எழுதப்படாத சட்டம். எழுதி வச்ச சட்டம் கூட வச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி சோதிக்கும். அப்போது இந்த கம்பெனியை விட்டுட்டு நான் போகணுன்னு நினைக்கிறேன், மே 15க்கு போனால் வெளிநாடு போங்க. எடுத்தால் பெரிய முடிவாக எடுத்துடணும். இங்கேயே பக்கத்தில் அப்படி குவாலிட்டியில் சேர்ந்து பொழைச்சிக்கலாம். இங்கே இங்கே பக்கத்தில் இந்த ஏற்ற மாதிரி கம்பெனிக்கு போகலாம். அதெல்லாம் வேணாம். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்ட மாதிரி இங்கே இருக்கிற வேலையை விட்டுவிட்டு அங்கே போனால் அங்கேயே 5 காசுக்கு மதிக்க மாட்டான். அதனால் இந்த முடிவெலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுத்தால் பெரிய முடிவு எடுக்கணும், இல்லை எடுக்கவே கூடாது. சரியா? அப்போது பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 பாஸ் இருப்பாங்க. ஒன்று முட்டா பாஸு, ஒன்று முரட்டு பாஸு. லூசு பையன் 9 மணிக்கெலாம் தூங்கிடுவான். இவனுக்கு நாளைக்கு காலையில் நீங்கள் சொல்கிறது தான் ரிப்போர்ட்டு. இவனை விட்டுருங்க, இவன் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இந்த முரட்டு பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, 1 மணிக்கெலாம் ஃபோன் அடித்து கூப்பிடுவார். பார்த்தீங்களா, இந்தியா டைம்ஸில் என்ன பேசியிருக்காரு பாருங்க ட்ரம்ப்பு. நம்ம கம்பெனி பற்றி பேசியிருக்காரு. ஏங்க, காலையில் எந்திரிச்சு பிரிண்ட் பேப்பர் வந்தாலே நான் படிக்க மாட்டேன், டிஜிட்டல் பேப்பர் படிக்கிறீங்களா? பாஸ், உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா எங்களையும் பாஸ் சோதிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா வேலை போயிடும். ஆமாம் பாஸ், கரெக்டு பாஸ், நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் உங்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு ஒரே அம்ட்டா சொல்லிடணும். நான் நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களே, இந்த 1 வருடம் உங்களுடைய தலை சிறந்த ஆயுதம் மௌனம். அல்லது மேனேஜர் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னார்னா கரெக்டு பாஸ், நான் கூட பார்த்தேன்னு சொல்லிடணும். அவரே வெக்கப்படணும், நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்கள் ஜாப ஜாக்கிரதையாக காப்பாற்றிங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கில் உதயமாக இருக்கிறது. மலேசிய நண்பர்கள் என்னை சந்திக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கத்தான் வரேன். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் வேண்டுமோ அவர்கள் வீட்டுக்கே வந்து செய்து தருகிறேன் என்ற பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.